ஆமாம், அதுக்கு முன்னாடி ஏதோ பார்த்தோம். சேஞ்ச் ப்ராடக்ட்டு, பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தது ஐ திங்க் ஆக்டிவிட்டி பேமெண்ட் ரூல்ஸ் அதெல்லாம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம லாஸ்ட்டாக அட்டன் பண்ணது? ஒன் செகண்ட். லாஸ்ட் டாக்ஸ் பார்த்தோம் ஜி. கரெக்டு. டேக்ஸு பீரியாடிக் சார்ஜஸ் பார்த்தோம்ல. ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், பீரியாடிக் சார்ஜஸ் ஐ திங்க் இதுதான் பார்த்தோம் நினைக்கிறேன். வேற என்ன பார்த்தோம்? ஓகே. ஸோ இப்போ வந்து அக்கௌண்டிங் இருக்குது. இதுதான் வந்து மெயின். ஓகே. இப்போ நம்ம வந்து இன்புட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன்புட் பண்ணுறோம் இல்லையா? நியூ டிஸ்பர்ஸ்மெண்ட்டு இல்லைன்னா ரீபேமெண்ட்டு, வாட்டெவர், இன்ட்ரெஸ்ட் அக்ரோவில், இதுக்கு எல்லாமே வந்துட்டு அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ரைஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு செட்டப் பண்ணணும். அதுதான் இந்த அக்கௌண்டிங் கண்டிஷனில் வந்து டிஃபைன் பண்ணோம். எல்லாமே டிஃபைன் பண்ணோம். இப்போ வந்து டைரெக்டாக இப்போ இந்த கண்டிஷன்லேயே இதை அச்சீவ் பண்ணுறோம்னா இல்லை, இது ஒரு செட்டப் இங்கே பண்ணுறோம். இது வந்து இன்டர்னாக வந்து ஏசி டாட் அலோகேஷன் ரூல், அந்த அந்த ஃபைலில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசி டாட் அலோகேஷன் டாட் ரூல்னு நமக்கு சாஃப்ட் அக்கௌண்டிங் மாடியூலில் இருக்கும் அது. ஸோ ஏசி அலோகேஷன் ரூலை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகிட்டு அந்த டைமில் நம்ம என்ன ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகிறோமோ அந்த ஈவெண்ட்டு ஜென்ரேட் பண்ணி அதுக்கு என்ட்ரி போடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோரில் நடக்கும். நம்ம வந்து ஏஐல அதை எப்படி இன்வொர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற பேசிக் செட்டப்பு இந்த இதில் பார்க்கலாம். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நமக்கு ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இருக்குது, டேக்ஸு, ஐ மீன் சார்ஜ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு மட்டும் தானே என்ட்ரிஸ் தேவைப்படும். அக்கௌண்ட்டு, டேக்ஸு, பிரின்சிபல் இன்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, எதர் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி கிளாஸு பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். பெனால்ட்டி இன்ட்டு, பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு, நியூ அரேஞ்ச்மெண்ட் ஃபீ, இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ஏஜிங் ஃபீ, அதான் சார்ஜ் ரிலேட்டடு, இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடு, டேக்ஸ் எல்லாமே வந்துடும் இங்கே. பேமெண்ட் அட்ரோல்ஸு. ஓகேவா? So once that is resolved now, we will begin for this subject. Okay. Sure. இப்போ வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த ஆக்ஷனில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் என்னென்ன ஆக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணணும் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்ன்றது என்ன காம்போனண்ட்டு அப்படியே சொல்லுங்கள் பாப்போம்.
காம்போனன்ட்னா எப்படி ஜி கேக்குறீங்க? இது இப்போ இப்போ அக்கவுண்ட் இப்போ வந்து இப்போ இப்போ பிரின்சிபல் இன்ட்ன்றது என்ன இது? என்ன பேலன்ஸ் நம்ம லோன்ல? பிரின்சிபல் இன்ட்ன்றது இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. பேசிக்கா இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி. கரெக்ட்டா? ஏஐடட் ப்ராப்பர்ட்டில இருக்கிற ஒரு ரெக்கார்டு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி? பிரின்சிபல் இன்ட். ஷெட்யூலுக்கு யூஸ் ஆகும். ஸ்கெடியூல்ஸ்ல நம்ம ஸ்கெடியூல் என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். இந்த பிரின்சிபல் இன்ட்ன்றது நம்ம எதுக்காக டிஃபைன் பண்றோம்? பேலன்ஸ் பிரின்சிபல் அந்த மெயின்டைன் பண்றது. இது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் இன்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட். நீங்க போய் இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஓகே. மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த சார்ஜ் அதுல வரும். ஆமா. நம்ம எப்போ டிஃபைன் பண்றோமோ என்ன ஃப்ரீக்வன்சில அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல் நடக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட், ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிளாஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே. அந்த மாரி நான் கேட்டது வந்து இந்த அக்கவுண்ட் வந்து எந்த மாரி பேலன்ஸ் டைப்ப பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் லோன்ல அப்படின்ட்டு. கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் அது மாதிரியா? இல்ல. அது வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட். கரண்ட் அக்கவுண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி அக்கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி இப்போ பிரின்சிபல் இன்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸை வந்து டீல் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த அக்கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ. இதுவும் ஆக்சுவலா பேலன்ஸ் தானே ஜி? இதுவும் பேலன்ஸ் தான். ஸோ இது என்ன பேலன்ஸ் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் பேலன்ஸ் அவ்வளோதான். இப்போ லோன் இது பிரின்சிபலுக்கு. ஆமா. பிரின்சிபலுக்கு அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிட்டா அதுக்கு ஆக்ஷன் வந்து நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்கும், கிரெடிட் நடக்கும், டெபிட் நடக்கலாம், டிஸ்பர்ஸ் பண்ணலாம், மேக் டியூ நடக்கும். இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. இது ரீபே பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். கேப்சர் பில் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பில் இது எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் தான் பண்ண முடியும். அக்கௌண்ட்ன்றது லோனில் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து இப்போ நீங்கள் டிஸ்பர்ஸ் பண்ண உடனே எப்படி இருக்கும்? எதில் போய் அப்டேட் ஆகும்? வேற ஒரு அக்கவுண்ட்ல தான் போய் அப்டேட் ஆகும். அக்கவுண்ட் ஆமா. நான் இப்போ வந்து நான் ஈஸி பில் கஸ்டமர் அக்கௌண்ட்டில் ஃபைன். அது வந்து நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணால் பேங்க்கில் டெபிட் பண்ணி கஸ்டமர் கிரெடிட் ஆகும். தட் இஸ் த ஃப்ளோ. அது ஓகே. நான் கேட்குறது நம்ம லோனில் என்ன அசட் டைப் அப்டேட் ஆகும்னு கேட்குறேன் ஜென்ரலாக. அசட் டைப்னா டெபிட் தானே நடக்கும் நம்மளோட இதுல லோன்ல. நம்மள டெபிட் தான். அது கரெக்டு. நான் வந்து டெபிட் நடக்கும்போது என்ன அசட் டைப் கிரியேட் ஆகும்? இந்த எக்ஸல் ஞாபகம் இருக்கா? இருக்கு. 4 வந்து கிரியேட் ஆகும். கரண்ட் கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட், ஓகே. அப்புறம் கரண்ட் டோட்டல் பேலன்ஸ் பிஎல் கிரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து நான் கண்டிஜென்ட் என்ட்ரிஸ் ஓகே. பட் நார்மலாக நமக்கு என்ன டிஸ்பர்ஸ் பண்ணும்போது அரேஞ்ச்மெண்ட் கிரியேட் பண்ணி டிஸ்பர்ஸ் பண்ணும்போது கர் அக்கௌண்ட் ஞாபகம் இருக்கா? இதுதான் மெயின். ஸோ கர் அக்கௌண்ட்டு ஸோ இந்த அக்கௌண்ட் தான். இது அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டி. முன்னாடி கர்ன்றது பேலன்ஸ் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணல. அதனால் இப்படி பார்த்தோம்னா புதுசாக தான் செய்யலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கர் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலுமே இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தா தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டெபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ரீபேமெண்ட் பண்ணுறோம்னா அந்த கர் அக்கௌண்ட்டில் போய் ரீபே நடக்குமா? ஸோ அதுக்கு ரீபேன்ற ஒரு ஆக்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தா தான் ரீபேமெண்ட்டே நடக்கும். இல்லைனா ரீபேமெண்ட்டே நடக்காது. ரீபே இருக்கா? ஸோ இந்த ஆக்ஷன் நம்ம இங்கே அக்கௌண்டிங்கில் டிஃபைன் பண்ணியிருந்தா தான் நமக்கு ஆக்சுவல் ரீபேமெண்ட் நடக்கும், ட்ரிகர் ஆகும். இல்லைனா ரீபேமெண்ட் நடக்காது, ஏதாச்சும் வரும் கோரில். ஸோ இப்போது இந்த ஆக்ஷன்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இங்கே வந்து கண்ணாபின்னான்னு ஒரு 10-20 ஆக்ஷன் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அது கோர்லேயே தான் இருக்கு. அந்த ஆக்ஷனும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ப்ராப்பர்ட்டி.ஆக்ஷன்
இது ஏதோ வந்துச்சு ஜி. ஏஏ ப்ராப்பர்ட்டி டாட் ஏஆர்ஆர் டாட் ஆக்ஷன் அதுவா? கரெக்ட் கீழ நினைக்கிறேன். வருது. ம், ம், ம். என்னடா அப்ளிகேஷன். கரெக்ட். ஏ டாட் ப்ராப்பர்ட்டி டாட். சரி, ஓகே. ம். இதெல்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ம். ஆனா இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டா இருக்கும். அப்படியே மாடல் பண்ணிக்கலாம். ஏஏ டாட் இருக்கா பாருங்க. ஏ டாட் ப்ராப்பர்ட்டி டாட் Property கிளாஸ் class. டாட் கிளாஸ் டாட் ஆக்ஷன். ஆக்ஷன். ம். இல்ல ரீபே அதெல்லாம் கிரியேட் பண்ணிருவாங்க அது. இதில் இருக்கும் பை டிஃபால்ட்டாக இல்லாமல். சார் லிஸ்ட்டு லைஃப் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட். பாருங்க, ம். இங்கே ஒரு இடத்துக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். சும்மா ஏதோ ஒன்று பார்ப்போம். அக்கௌண்ட் அட்வான்ஸ் ரீபே ஏதோ ஒன்று ரீபே இருக்கு. ஸோ இதில் லெண்டிங் இருக்கு. ஆக்ஷன் வந்து அட்வான்ஸ் ரீபே. இது ஒரு ஆக்ஷன்னு, ஓகேங்களா? இது இவங்க வந்து ஜென்ரிக்காக டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அட்வான்ஸ் ரீபே ஆக்ஷன் வந்து எத்தனை ப்ராடக்ட் லைனுக்கு இது வந்து அப்ளிகபிள் அப்படின்ட்டு. இது லெண்டிங்க்கு அப்ளிகபிள், டெபாசிட்ஸ்க்கு அப்ளிகபிள், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஏஜென்ட்டு, ஃபெசிலிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இத்தனை ப்ராடக்ட் லைனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸோட ஆக்ஷனு அப்ளிகபிள். இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் ரீபே இங்கே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் ரீபே, அட்வான்ஸ் ரீபே இருக்கா இந்த ஒரு ஆக்ஷனு? இது நம்ம லோனோட கண்டிஷன் தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அக்கௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் ரீபே அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ கிரெடிட் டெபிட் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே இந்த லிஸ்ட்டில் போய் நம்ம ஒன்று தேடி பார்த்தா இருக்கும். ஏஜ் பில்ஸு ஆக்ஷன் வந்து ஏஜ் பில்ஸாக இருக்குது. இது வந்து ஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைன், லெண்டிங், டெபாசிட், சேவ் டெபாசிட் பாக்ஸ் 3 இதுக்கு தான் அப்ளிகபிள். ஏஜ் டாட் பில்ஸ், ஏஜ் டாட் பில்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்றா பார்த்து பார்த்து டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இத்தனை ஆக்ஷன் வேணும். அதுக்கு ஒரு ரூலு. இந்த பாட்டு புரிஞ்சதா? இந்த ஆக்ஷன் பாட்டு. ஹலோ. ம். ஓகே. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா ஆக்ஷன் டிபைன் பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த ஆக்ஷன் எங்கள் டேபிளில் இருக்குது நம்ம அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து கோர்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன ஆக்ஷன் அப்ளிகபிள். நம்மளா புதுசாக ஒரு ஆக்ஷன் போடலான்னா போட முடியாது. அதுக்கப்புறமா இந்த அலோகேஷன் ரூலை நம்ம டிஃபைன் பண்ணணும். இது ஓகேவா? இது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம இதெல்லாம் ஒரே ஒரு லோன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு அலோகேஷன் ரூல் இருக்குது. இப்போது இது வரைக்கும் தான் நம்ம வேலை ஏல கண்ட்ரோல். இதுக்கப்புறமா வந்து அக்கௌண்டிங் போயிடும். ஒரு அக்கௌண்டிங்கு இப்போ லோன் ஐஃபன் அக்கௌண்ட்ன்றது ஒரு ஐடி எங்கே ஏசி டாட் அலோகேஷன் ரூலில். பெரிய பையில்
இங்க வந்துச்சா? இங்க பார்த்தீங்கன்னா, ஏசி அலோகேஷன் ரூல்ல லோன் ஐஃபன் அக்கவுண்டன்ட் ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெக்கார்ட் இங்க கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஐடியை கொண்டு போய் அங்க குடுக்கணும். எங்க? அக்கவுண்டிங் ப்ராடக்ட் கண்டிஷன்ல. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம வந்து அலோகேஷன் ரூல் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இதில எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஈவென்ட் டைப் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ இது இங்க பார்த்தீங்கன்னா, இது லோன் ஐஃபன் அக்கவுண்ட்ன்றது நம்ம அக்கவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் இந்த கர் அக்கவுண்ட்ல நம்மளுடைய லோன்ல கர் அக்கவுண்ட்ல பேலன்ஸுமே அங்க தானே லோன் பேலன்ஸே இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கு. அந்த கர் அக்கவுண்ட்டா, டியூ அக்கவுண்ட்டா இந்த அக்கவுண்ட் ரிலேட்டடா ஏதாச்சு நமக்கு டெபிட்டோ, கிரெடிட்டோ நடந்து பேலன்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது, என்ட்ரி ரைஸ் ஆச்சுன்னா, அது வந்து அதுக்கு டெஃபினிஷன் இங்க தான் இருக்கும். ஓகேவா? பேசிக்கா இப்போ கிரெடிட்டோ, டெபிட்டோ இந்த அந்த ஆக்ஷன் கோர்ல வந்து அந்த என்ன ஆக்ஷன் பார்த்துட்டு ரீட் பண்ணி இந்த ரெக்கார்டை கொண்டு போய் ஏஐசி அலோகேஷன் ரூல்ல பார்க்கும். இந்த ஏஐசி அலோகேஷன் ரூல்ல டெஃபினிஷன் இருக்கும். இப்போ அக்கவுண்ட் டிஸ்பர்ஸ் டியூ நம்ம வந்து டிஸ்பர்ஸ் பண்றோம். அப்போ டிஸ்பர்ஸ் பண்ணும்போது என்ன ரைஸ் ஆகணும் அப்படின்றது இங்க வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கு. டிரான்சாக்ஷன் கோடு, ஸ்டேட்மெண்ட்டு, கேட்டகு, ஸ்பெக்கு 3மே குடுத்துருவோம். நார்மலா அந்த என்ன என்ட்ரி ரைஸ் ஆகணும் அப்படின்றது, அந்த ஏசி பேலன்ஸ் டாட் டைப் இருக்கு இல்லையா? அதிலேயே வந்துட்டு நம்ம அது இது என்னது? கன்டிஜென்ட்டா, நான் கன்டிஜென்ட்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அத பேஸ் பண்ணி நடக்கும். இங்க வந்து ஜெனரிக்கா ஒரு ஈவென்ட்டு இப்போ இந்த ஈவென்ட் இது எப்படி நம்ம தெரியும் அப்படின்னா, ஏசி டாட் ஈவென்ட் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அங்க போய் பார்த்தோம்னா இருக்கா? இதுல வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஈவென்ட் மட்டும் தான். சஸ்பென்ஸ், கர் ஏதோ இருக்கு. ப்ரீஃபிக்ஸஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து கோர்லயே ரிலீஸ் ஆகும். அப்டேட்ஸ்லயே வந்து மாடல் பேங்க்லயே இருக்கும் இதெல்லாம். ஏதாச்சும் புதுசா குடுத்தாலுமே அந்த டெர்மினல்ஸே குடுத்துரும். நம்ம எதுவும் கிரியேட் பண்ண மாட்டோம். அந்த மாரி ஒரு ஈவென்ட்டுக்கும் நமக்கு இங்க தெரியுது இல்லையா? இந்த ஈவென்ட்ல தான் நமக்கு கொஞ்சம் வந்து எந்த ஈவென்ட் எதுக்கு அப்படின்ட்டு கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப இப்படி பார்த்தா அது சொல்லலாம். இப்ப அக்கவுண்ட் பே பண்றது அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். பட் எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும்ன்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இப்படி கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ 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 மாடல் பேங்க்ல பை டிஃபால்ட்டா இந்த செட்டப் எல்லாம் வந்துரும். இப்ப நம்ம ஐஎஸ்பி ஏரியா போனாலுமே இதெல்லாம் வந்து இந்த செட்டப் எல்லாம் பண்ணி குடுத்துருவாங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ட்ரி இந்த ஆக்டிவிட்டி போடும்போது இதுக்கு வரணும், வரக்கூடாது அப்படின்றது நம்ம சேஞ்சஸ் பண்ணணுன்ற மாரி இருக்கும். அதேபோல இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ்லலாம் முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு என்ன ஈவென்ட் ட்ரிகர் ஆயிருக்கு நம்ம என்ட்ரிக்குன்றதே நமக்கு ட்ராக்கே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எஃப்டியோ ஏதோ ஒரு ரீபேமெண்ட்டோ ஏதோ நடந்திருக்குன்னா, அதில என்ன ஈவென்ட் அப்படின்றது கீழ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ட்ரிலயே இருக்கும். இந்த ஈவென்ட் அப்டேட் ஆயிரும். ஓ! அப்போ நம்ம இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு கொஞ்சம் ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாச்சும் சாம்பிள் இருக்கான்னு ஓகே. இதில பேலன்ஸ் கரண்ட்ல இருக்கிறது பார்ப்போம். இது எல்லாமே வந்து நான் டிஸ்பர்ஸ்ட். ஓகே. இதில ரீபேமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா? ஓகே. நம்ம இத எடுத்து பார்ப்போம். ஏதாச்சும் ரீபேமெண்ட் நடந்திருக்கா? என்னது முர்பா பினான்ஸ் வருதா? முர்பா இஸ்லாமிக் பேங்கிங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ? ஓகே. இது அப்புறமா எடுத்து பார்க்கலாம்.
ஸோ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ செட்டில்மெண்ட்டு டியூ என்ட்ரி இது வந்து இந்த ஓவர் டியூ ஸ்டேட்டஸ் கிரேஸ்க்கு மூவ் ஆயிருக்கு. இல்லை ஏதாச்சும் அப்டேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரி இருக்கா? என்ட்ரி எதுவும் ரைஸ் ஆகல. இல்லை மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ் மூவ்மெண்ட் வந்து நோன்னா அப்போ என்ட்ரியே ரைஸ் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி வேற ஏதாச்சும் தான் பார்க்க. சரி இப்போ இதை ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஸ்டேட்மெண்ட் இங்கே தெரியுதா? சாஃப்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ரீபே கஸ், சரி அக்கௌண்ட் ரீபே டியூ கர். இதை போய் நம்ம ஏசி அலோகேஷன் ரூல்ல பார்த்தோம்னா இங்கே இருக்கா? ஸோ இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிருக்கு. இது எப்போ ட்ரிகர் ஆயிருக்கு? ரெடியூஸ் கரண்ட் பிரின்சிபல். ஓகேங்களா? அதான் நீங்கள் பண்ணியிருக்காங்க. ரீபே பேமெண்ட் ரூல்ஸு, லெண்டிங் அப்ளை பிஆர் அட்வான்ஸ் ரீபே. ஸோ அட்வான்ஸாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கரண்ட் பேலன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. சரி. இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த ஈவெண்ட் எப்படி ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றது?
நம்ம எப்படி லிங்கேஜ். ஆ ஆமா, ஆமா, ஆமா. ஸோ அந்த என்ட்ரியில இது வந்து முன்னாடி வந்து பழைய ரிலீஸ்லலாம் இந்த மாரி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஈவென்ட் டைப்லாம். ம். எந்த ஈவென்ட் ட்ரிகர் ஆச்சுன்னு நமக்கே வந்து குத்து மதிப்பா இருக்கும். இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ லோன் பிரின்சிபல் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஈவென்ட் டைப் ட்ரிகர் ஆயிருக்கு. அதுதான் இங்கே அப்டேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இது என்ன அலோகேஷன் ரூல்ன்றது இங்கே இருக்குது. ஏசி அலோகேஷன் ரூல் ஐடி லோன் ஐஃபன் அக்கௌண்ட்டு. டிரான்சாக்ஷன் கோடு 860. அது 860 அப்டேட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்ன்றதுனால ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி பை டிஃபால்ட்டாக நடக்கும். ஸோ இங்கே வந்து மூமெண்ட்டு எஸ்டிஎம்டி கேட்டுக்கு 3மே கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ன்றதுனால பை டிஃபால்ட்டாக ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி ரைஸ் ஆகும். ஏதாச்சும் ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதா உங்களால? எப்படி இது ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றது? ஆஞ்சி ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஏசி அலோகேஷன் ரூல் வரைக்கும் அப்படியே லிங்க் புரியுது. ஆ. அதுக்கடுத்து அந்த இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், எஃப்டி வச்சு ரீபேமெண்ட் இந்த டிரான்சாக்ஷன் இப்போ மட்டும் சொல்கிறேன். ஸோ இது ஓகே. ஃபஸ்ட்டு எஃப்டி வச்சு இந்த எஃப்டி வச்சு ரீபேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ம். எஃப்டி பண்ணும்போது இப்போ அப்படியே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எஃப்டி வச்சு லோனுக்கு கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி லோனுக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்டியில். ஓகேவா? கரெக்டா? ஓகே. ம். ஸோ அப்போ வந்து எப்படி இந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆச்சு? ஆக்டிவிட்டி சொல்லுங்க. மேப்பிங் மூலமா இது ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி மேப்பிங்கில் போய் பார்த்துட்டு இந்த ஆக்டிவிட்டி மேட்ச் ஆகிருக்கும். அப்போது இந்த ஆக்டிவிட்டி மேட்ச் ஆனதுனால இந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகிருக்கும். ம். இந்த ஆக்டிவிட்டிலே எக்ஸாக்டாக இந்த ஆக்டிவிட்டி இல்லைனாலுமே கூட அந்த பேமெண்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பிஆர் அட்வான்ஸ் ரீபே அப்படின்றது வந்து பேமெண்ட் ரூல்ஸில் இது மேட்ச் ஆகிருக்கும். ஸோ பிஆர் அட்வான்ஸ் ரீபேக்கு நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை போய் பார்த்துட்டு அந்த ரீபேமெண்ட் ரூல்ஸை ரீட் பண்ணி கடைசியில் அங்கே இப்போ ரீபேமெண்ட் ரூல்ஸில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். அங்கே அந்த சீக்வன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டியூ அந்த அங்கே கூட ஞாபகம் இருக்காது பேமெண்ட் ரூல்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பே பண்ணுமா, பில்ஸ் பே பண்ணுமா அப்படின்ட்டுலாம் அங்கே கொடுப்போம். எஸ்சி அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்டா அந்த மாதிரி. ஸோ இது ம். இது வந்து அட்வான்ஸ் ரீபேனால கரண்ட் அக்கௌண்ட் ஹிட் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ம். கரண்ட் அக்கௌண்ட் ஹிட் ஆகும்போது இந்த அக்கௌண்டிங் அப்போ தான் ட்ரிகர் ஆகும். அந்த ம். அக்கௌண்டிங் ட்ரிகர் ஆகும்போது என்ன ஆக்ஷன்னு அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த ஈவெண்ட் டைப் எல்லாம் ட்ரிகர் ஆகி ஏசி அலோகேஷன் ரூல் ட்ரிகர் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் ஃபுல் ஃப்ளோ. ஓகே. ஆனால் இது நீங்கள் ஒன்று போட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணும்போது தெரியும் எங்கே எங்கே அடிக்குது பிரச்சனை அப்படின்ட்டு. ஓகே. இப்போ என்ட்ரியே ரைஸ் ஆகலைன்னா இப்போ அலோகேஷன் ரூலில் ஏதோ கோல் விட்ருக்கு, இல்லைன்னா அக்கௌண்டிங் கண்டிஷனில் வந்து ஏதோ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ அது இல்லாமல் இந்த சாஃப்ட் அக்கௌண்டிங் கண்டிஷன் எங்கே போச்சு? இங்கே கூட இந்த இது கொடுப்பாங்க, என்னது இதில் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக. ஐ மீன் எடிட்டில் போகலாமா? இந்த கேட்டகிரி என்ன கேட்டகிரி தானே சார்ஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இத்தனை இருக்கு. மூமெண்ட் கிரெடிட் டெபிட் அதாவது ஒன்னொன்னுத்துக்கும் வந்து
இங்க வந்து நம்ம புக்கிங் சிஎம், புக்கிங் பிஎம். இது என்னன்னா, இப்போ கரண்ட் மந்த்ல புக் ஆச்சுன்னா, அப்போ என்ன கேட்டகரி ஃபாலோ ஆகணும்? ப்ரீவியஸ் மந்த்ல இப்போ கரண்ட் பேக் டேட்டட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி போடும்போது ப்ரீவியஸ் மந்த் ட்ரான்சாக்ஷன்னா கன்சிடர் பண்ண அப்போ இந்த கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. Yeah. பாருங்க, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இதில் வந்து கேட்டகரிஸ் தான் ஃபுல்லாக. அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த கேட்டகரி பண்ணல. பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 51001 P&L அக்கௌண்ட்டா. இது ஃபுல்லாக கேட்டகரிஸ் டிஃபைன் பண்ணுறது தான். நீங்கள் அதான் ஒரு இது போட்டுட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போட்டால் என்ட்ரிஸ் இந்த கேட்டகரியில் ரைஸ் ஆயிருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சார்ஜுக்கு ஒரு கேட்டகரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Okay. அதில் புக்கிங் கரண்ட் மந்த்தாக இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரி, அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி ரைஸ் ஆச்சுன்னா அப்போ அதுக்கு இந்த கேட்டகரி. ப்ரீவியஸ் மந்த்துக்கு, ப்ரீவியஸ் இயர் கூட நம்ம பேக் டேட்டட் போடலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக் புக்கிங் இது என்னன்னு தெரில. கரண்ட் மந்த் கரண்ட் இது அமாட்டன்றது இன்னொரு கான்செப்ட். ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த அட்வான்ஸ் என்ன சொல்லுவாங்க, அட்வான்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்கும்ல, அந்த கான்செப்ட் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அட்வான்ஸ் பேமெண்ட் தானே ஜி? இன்ட்ரெஸ்ட் வந்து அட்வான்ஸாகவே கட்டிடணும். இன்ட்ரெஸ்ட் ஓகே. அது வந்து இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் டெய்லி அக்ரூவல் தான் நடக்கும். ஆமா, டெய்லி அக்ரூவல் நடக்கும். டெய்லி அக்ரூவல் நடக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் டியூ ஆகுறது மந்த் எண்டில் டியூ ஆகும். கரெக்டா? ஆமா, என்னைக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ ஆகுதோ அன்னைக்கு இது ஆகும். ஆமாம், இந்த அமௌண்ட்ன்றது வச்சோம்னா ஸ்டார்டிங்லேயே டியூ ஆயிரும். ஓகே. ஆனால் டெய்லி அக்ரூவல் நடந்து கடைசியில் இதாயிரும். கஸ்டமர் கிட்ட ஸ்டார்டிங்லேயே கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது அட்வான்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓ, அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டு கிளைண்ட், இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் பொறுத்து. ஓகே, இதில் போதும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். எப்படி இந்த என்ட்ரிஸ் இப்போ ரைஸ் ஆகுது, ஃப்ளோ எப்படி போகுதுன்னு தெரிஞ்சால் போதும் நமக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போது இது முடிஞ்சு தான் மெயின். ஆக்சுவலாக அக்கௌண்ட்டி மெயின்னா நமக்கு என்ட்ரிஸ் தானே மெயின். எந்த மாடல் எடுத்தாலுமே என்ட்ரி எப்படி ரைஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சால் அந்த ஃப்ளோ நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இது பண்ணுறது. வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கா? அந்த ரூல்ஸ் வெர்ஷன், ரூல்ஸ் கேட்வே சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னேன். இபி எலிஜிபிலிட்டியா? எலிஜிபிலிட்டி தான் ஜி. மாடல் பேங்க் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்லையா நீங்கள்? பண்ணியாச்சு ஜி. ஓகே ஓகே. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சும்மா ஒரு கான்ட்ராக்ட் இன்புட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் ஏதோ ஒன்று எடுத்து பார்ப்போம். 18 years AX ஏஜ் கிரேட்டர் தென். பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃபைன் பண்ணிங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 18 years இந்த மாதிரி ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதில் எலிஜிபிலிட்டி ரூல்னு இருக்கு. இதுதான் நீங்கள் சொல்கிறது அந்த இபி ரூல் கேட்வே கரெக்டா? எஸ் ஜி. இபி டாட் அது என்னது? இபி டாட் ரூல் டாட் ரூல்ஸ் டாட் வெர்ஷன் கேட்வேன்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. கேட்வேவா? கேட்வே ஒன்று, அப்புறம் ரூல் வெர்ஷன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று, ரூல்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கும்.
இருங்க. பிஜிஎம் ஃபைல தான் ஜி பார்க்கலாம். கேட்வே இபி ரூல் கேட்வே இபி ரூல்ஸ் வெர்ஷன். இபி ரூல்ஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். இது இப்போ வந்து அந்த ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அந்த டூல்ஸ் டிபி ம்ஹ்ம். டூல்ஸா? ஓகே. இங்க பாருங்க இபி ரூல்ஸ்ல ஏதோ என்ன இது 20100823 ஏதோ ஒரு வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இபி ரூல் கேட்வேல பார்ப்போம். இது இருக்காதா? இருக்குங்க. இபி ரூல் கேட்வேல இருக்கு. இங்க இருக்கு. மஸ்ட் பி அடல்ட், கஸ்டமர் மஸ்ட் பி அடல்ட். இங்க ஒரு ரூல் இருக்கு. கஸ்டமர் டாட் ஏஜ் டாட் ரூல் 18 லெஸ் தென் 18 ரூல் மெசேஜ். இந்த வெர்ஷன் இது வந்து அகைன் அந்த வெர்ஷன்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது. இல்லையா? எஸ் ஜி. எஸ் ஜி. அப்ளிகேஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி eb.rule.version. ரூல்ஸா? ம். இங்க வந்து இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அகைன் ம். ரூல் மெசேஜ். அந்த டூல் பாக்ஸ் இருக்கும். அந்த டூல் பாக்ஸ்ல போய் டிசைன் இன்ஜின் சொல்லிட்டு இருக்கும். அந்த டிசைன் இன்ஜின்ல போய் இந்த ரூல்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஜி. டூல் பாக்ஸ்லயா? ஆமா, டூல் பாக்ஸ்ல போயிட்டு ஓ, அங்க கிரியேட் இருக்கு. பண்ணதா இங்க வருமா? ஆமா, இங்க வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணா ஒர்க் ஆகாது. அதனால அங்க ம்ஹ்ம். கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. இந்த ரூல்ஸ் ஓகே. வெர்ஷன கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த ரூல்ஸ் வெர்ஷன் எடுத்து அந்த ரூல்ஸ் கேட்வேல இது பண்ணிட்டாங்க. அத கொண்டு போய் நீங்க நமக்கு ஏஐல யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமா ஜி. இதுதான் ம். ஃபுல்லாவே விஸ்டா ப்ராஜெக்ட்க்கு பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஓகே. அந்த டாக்குமெண்ட் எதுவும் அப்படியே வச்சிருக்கீங்களா? டாக்குமெண்ட் இல்ல ஜி. ம். எப்போ வச்சிருப்பாரு மேபி. ஆமா. ஸோ இப்போ என்னன்னா இந்த கஸ்டமர் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கால்குலேட் பண்ணி அவனுடைய ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இயராக இருந்துச்சுன்னா எரர் வரும் அந்த மாதிரி. எஸ் ஜி. இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக எக்ஸாக்டாக தெரில எனக்கு. அந்த நீங்கள் சொன்னது தான் இந்த டூல் பாக்ஸில் போய் க்ரியேட் பண்ணுறது. நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஏதாச்சும் நமக்கு கஸ்டமரை டிபெண்ட் பண்ணி ஏதாச்சும் நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னா இங்கே எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் தான் பண்ணணும் அது. அவ்வளோதான். ஓகே. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏதாச்சும் டாக்குமெண்ட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஜி. இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எரர் வர்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி ஏதோ இருக்குது. பீரியாடிக் ரிவ்யூ. எதுக்கு ஃப்ரீக்வன்சி ஒன்ஸு கிரியேட் பண்ணும்போதே ரூல் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். எதுக்குன்னு எனக்கு தெரில. வேற என்ன ப்ராப்பர்ட்டி கிளாஸ் விட்டுருக்கோம்? ஃபீச்சர்ஸு ஒரு பார்ட்டிசிபெண்ட்லாம் அது வேண்டாம், அதெல்லாம் புதுசு. பேமெண்ட் டாட் ஹாலிடேன்னு ஒன்று இருக்கு. இது என்ன பர்பஸ்? இதில் பாருங்க எதுவுமே இல்லை. ரூல்ஸு பேயை பார்க்கல. ம்
எக்ஸ்பைரி டேஸ்ன்றது என்னது? Defines the expiry date for the pay of bill. The number of days defined would be taken as a working days and the expiry date for the pay of bill would be calculated as a pay of date plus the number of working days defined in the bill. When the expiry date is reached, the pay of bill would be invalidated. இந்த பே ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, இது நார்மலாக எதுக்குன்னா லோன் பே ஆஃப் பார்த்துருக்கீங்களா? நிர்மல் பார்த்துருக்கீங்களா? டோன்ட் பே ஆஃப். இப்போ இப்போ நமக்கு லோனை வந்து இப்போ நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, லோன் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து செட்டில் பண்ணுறீங்க, காசு இருக்கு உங்ககிட்ட, நீங்கள் போய் உங்கள் லோனை வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பே ஆஃப் ஆப்ஷன், ப்ரீ க்ளோசர் மாதிரி பே ஆஃப். இந்த பே ஆஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுற ப்ரீ க்ளோசர் தான் பே ஆஃப் யூஸ் பண்ணி அது நம்ம வந்து பில்லு பே ஆஃப் நம்ம இது ஒரு ஒவ்வொரு ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பே ஆஃப் அப்படின்ட்டு. அந்த இங்கே போயிட்டு ரெக்வஸ்ட் பே ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ட்ரிகர் ஆகும். அப்போ வந்துட்டு ட்ரிகர் ஆகி இந்த செட்டில்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து லெண்டிங் அப்ளை பேமெண்ட் பிஆர் பே ஆஃப், இந்த பிஆர் பே ஆஃப் ட்ரிகர் ஆகும். செட்டில் டியூ ஆக்டிவிட்டிஸ், டியூஸ் ஏதாச்சும் இருந்தால் இந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகும். வெறும் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா இது மட்டும் ட்ரிகர் ஆகி இந்த பிஆர் பே ஆஃப் அப்படின்ற நம்ம ப்ராடக்ட் டிசைனர் ஞாபகம் இருக்கா? ப்ராடக்ட் டிசைனரில் நம்ம எப்படி எஃப்டி போடும்போது எப்படி அந்த ஆக்டிவிட்டி போயிட்டு ஹிட் ஆகி அந்த பேமெண்ட் ரூல்ஸை ட்ரிகர் பண்ணது இல்லையா? இதே மாதிரி இப்போ பே பண்ணாலுமே இந்த பேமெண்ட் ரூல் அந்த ப்ராடக்ட் டிசைனரில் பேமெண்ட் ரூல்ஸ் ப்ராப்பர்ட்டி இந்த பிஆர் பே ஆஃப் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இருந்தால் தான் நம்மளால் இது கான்ஃபிகரே பண்ண முடியும். ஸோ அந்த பிஆர் பே ஆஃப்க்கு என்ன கண்டிஷன் பார்த்துட்டு அதுக்குள்ளே ரீபேமெண்ட் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. புரியுதா? இதில் இந்த சும்மா ஆக்ஷன் இந்த ரைட் ஆஃப்னு வச்சிருக்காங்க, இதுக்கான எதுக்கு இந்த ஆக்ஷன் தெரியல. ஆக்ஷன் இதுதானா? டாலரன்ஸ் ஆக்ஷனா? டாலரன்ஸ் அமௌண்ட் பர்சன்டேஜ் rate of the amount will be written off according to the accounting rules. Transaction action depend should be happen with any shortfall within tolerance. The balances will remain on the loan for the bank to deal with manually if the shortage of the interest. Okay, இந்த மாதிரி ஏதோ சம்திங் இது வந்து இந்த 0.05 இந்த டிஃப்ரென்ஸ் ஏதோ வரும்போது அதை வந்து மேனுவலாக டீல் பண்ண அதுக்கு ரைட் ஆஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது. இது இந்த எக்ஸ்பைரி டேஸ்ன்றது வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பே ஆஃப் ரன் பண்ண உடனே என்ன ஆகும்னா பில் ஒன்று ஜென்ரேட் பண்ணோம் சிஸ்டம், எல்லா அமௌண்ட்டுக்கும் சேர்த்து என்ன கரண்ட்டாக இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே. அந்த பில்லு வந்து எக்ஸ்பைரி டேஸ் அந்த பில்லுக்கு 3 டேஸு. நம்ம அந்த பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு நான் ரீபேமெண்ட் பண்ணலை அப்படின்னா, ரீபேமெண்ட் நடக்கலை அப்படின்னா 3 டேஸ் கழிச்சு அந்த பில் இன்ஆக்டிவ் ஆயிரும். திருப்பி நான் நியூவாக பே ஆப் தான் போடணும். ஓகே ஓகே ஓகேவா? இதுதான் பே ஆஃப். இப்போ டெபாசிட்டில் பார்த்தோன்னா ரெடீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பே ஆஃப் எப்படி இருக்குது, இங்கே பே ஆஃப் எப்படி இருக்குது, அதே மாதிரி அங்கே வந்து ரெடீம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் எகைன் இங்கே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு இது நடக்கும், ரீபேமெண்ட்டு, ப்ரீ க்ளோசர், டெபாசிட் ப்ரீ க்ளோசர். இங்கே பே அவுட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, பேமெண்ட் ரூல்ஸ் வந்து லோனுக்கு, பே அவுட் ரூல்ஸ் வந்து டெபாசிட்டுக்கு. இப்போ பேமெண்ட்னா இப்போ லோனுக்கு வந்து ரீபேமெண்ட் தானே பண்ணுறீங்க. ஆமாம், லோன் எடுத்துட்டு நம்ம திருப்பி போய் லோன் வாங்கிட்டே இருக்க மாட்டோம், அந்த லோனுக்கு ரீபேமெண்ட் தானே. ஸோ அது பேமெண்ட் ரூல்ஸு.
ஓகே. டெபாசிட்டுக்குன்னா நம்ம வந்து ஒன்ஸ் டெபாசிட் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா பிரின்சிபல் வாங்குவோம், ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருப்போம் அடிக்கடி. ஸோ அதுக்கு பே அவுட் எப்படி அப்படின்றது இந்த பே அவுட் ரூல்ஸ். இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இது வந்து இப்போ கொஞ்சம் நியூவாக புதுசாக தான் வந்திருக்கு. இப்போ அந்த R20 122ல் செட்டில்மெண்ட் கிடையாது, இது செட்டில்மெண்ட் பார்த்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டிங்கு அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறது கூட இங்கே ஏதோ கான்செப்ட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி கிளாஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் எப்படி இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும், என்ன ஃப்ரீக்வன்சியில், அதெல்லாம் கூட இங்கே கொடுக்கலாம். ரிப்போர்ட்டிங் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக இருக்குமான்னு தெரியல. லோன் ரிப்போர்ட்டிங் பாருங்க, இது ஏதோ இருக்கு. ஃபுல்லாக ரிப்போர்ட்டிங்காக ஏதோ வச்சுருக்காங்க. ரிப்போர்ட்டிங் அந்த அளவுக்கு தெரில. ப்ராப்பர்ட்டி கிளாஸ் இஸ் யூஸ்ட் பை ஆல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங் IFRS cash flows and also data position management application for the arrangement applicable for the arrangement. அதான் இந்த ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக தெரில. ஏதாச்சும் ஒரு பேங்க்ல யூஸ் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ முன்னாடி எல்லாம் கிடையாது. இந்த ரிப்போர்ட்டிங்கு இதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கோரில் தான் ரிப்போர்ட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏஐலே லிங்க் பண்ணி இது பண்ணுற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. எல்லாம் வர ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது கண்டிஷன்ஸ். வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதில் ஜென்ரலாக கேட்கணுமா? கண்டிஷன் ஓகே தான் ஜி. நாகராஜ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் கடைசியா? அதெல்லாம் இல்லை ஜி. அதான் திரும்ப வீடியோ பார்க்கணும். ஒரு வீடியோ போட்டுருவோம்ல. வீடியோ அதான் பாருங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் ஜி. ஃபுல்லா ரியல் இது பண்ணாதான் தெரியும். ரியல் இதாக பண்ணாதான் தெரியும். நான் இல்லைன்னா நம்ம சொன்னாலும் ஏதோ புரியுற மாதிரி இருக்கும் அப்போதைக்கு. ஓகே இதான்ட்டு திருப்பி ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தோம்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு பண்ணோம். எங்க ஜி டைம் இல்லை. ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணி பார்த்தா புரியும். ஆமாம், எங்கள் இஷ்யூ பார்க்கறக்கே டைம் இல்லை. அந்த காலம் இந்த காலத்தில் அப்படியே போயிடுது. அதுதான் ஜி. ஓகேவா? இது இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்ஸ் ஜென்ரிக்காக பார்த்தோம். இது எல்லா ப்ராடக்ட் லைனுக்கும் சிமிலர் தான். இப்போ டேர்ம் அமௌண்ட் எடுத்தால் அது காமன் தான் எல்லாத்துக்குமே. லோனுக்கு டெபாசிட்டு அது மாதிரி எல்லாமே சிமிலர் தான். இந்த ஆர்கிடெக்சர் அப்படி தான். டிசைனு இந்த நம்ம ப்ராடக்ட் டிசைனரு, ப்ராடக்ட் குரூப்பு, இந்த கான்ஃபிகரேஷனும் எல்லா ப்ராடக்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் லைன்ஸுக்கும் சிமிலர் கான்ஃபிகரேஷன் தான். ஓகேவா? நான் அதனால தான் ஜென்ரிக்காக அங்கே இங்கே அப்படியே சொன்னேன். என்ன அந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்து இப்போ லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், டெபாசிட் எடுத்தால் அதுக்கு ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். ஐ மீன் இப்போ லோனில் வந்து நம்ம பேங்க்குக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க்குக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே மாதிரி டெபாசிட் வந்து பேங்க் வந்து நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மாதிரி அந்த என்ட்ரிஸ் தான் நமக்கு ஆப்போசிட் எல்டில மாதிரி. மற்றபடி இந்த இதெல்லாம் வந்து சிமிலர் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அக்கௌண்ட்ஸில் வந்து ஜென்ரிக்காக இருக்கும். அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட், அந்த கான்செப்டில் அதில் இன்னும் இந்த டர்ம் அமௌண்ட்டு, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் நார்மல் அக்கௌண்ட் அவ்வளோதான் அது. அதில் வந்து பேலன்சஸ்ஸு, சார்ஜஸ், கான்ஃபிகரேஷனு இந்த மாதிரி இருக்கும். லோனு டெபாசிட் அளவுக்கு அதில் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்பில் தான் பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, ஓகே ஜி. வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளோதான். நான் அன்னைக்கு கவிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எதுக்கோ கால் பண்ணாங்க. ம்ஹ்ம். ரெக்கார்ட்லாம் போட்டிருக்கீங்களா? இருங்க ஜி, இருங்க. ஸ்டாப் பண்ணிடு. இருங்க. பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். இந்த ரெக்கார்டிங்னால இந்த இதுதான் ஜி ஞாபகம் வருது.